கூதலிடும் சடையும் கோளரவும் விரவும் கொக்குரகும் குளிர்மாமத்தமும் ஒத்துணகால் ஓத உணர்ந்தடியார் உன் பெருமைக்கு நினைந்துள்ளுருகு காவிரசும் ஓசையைப் பாடலும் நீ ஆத உணர்ந்தவரோ அன்பு பெருத்தடியேன் அங்கையின் மாமலர் கொண்டென்ன என் கனதல்லல் கிட காதலுறத் தொழுவதென்று கொலோ அடியேன் கார்வயல் சூழ் காணப்பேருரை காளையே. கூதலிடஞ்சடையும். கூதலண்டா என்ன? குளிர். அவருடைய சடையில ஒரே குளிர். ஏண்டா நீர்மலை வேணியன் கங்கை இருக்கிறார், தண்ணி. சந்திரன் இருக்கிறார், சந்திரனும் குளிர். பாம்பு இருக்குது, பாம்பும் குளிர். எல்லாம் குளிர். அதான் கூதலிடஞ்சடையும் கோளரவும் பாம்பு, விரவும் கொக்குரகும் குளிர் மாமத்தமும். தலையிலே கொக்குரகை சூடியிருக்கிறார், உண்மத்த மலரை சூடியிருக்கிறார். ஒத்து உணதால் ஓதல் உணர்ந்து அடியார். உன்னுடைய திருவடிகளிலே வந்து பொருந்தி ஓதல் உணர்ந்து அடியார். நாங்கள் அதுதான் சொல்கிறோம், பொருள் உணர்ந்து ஓதல் என்ன? உணர்ந்து அடியார் பெருமைக்கு நினைந்து உள்ளுருகா விரசு மோசையை பாடலும் நீ ஆதல் உணர்ந்தே. அந்த அடியவர்கள் என்னுடைய உன்னுடைய பெருமையை நினைந்து உள்ளுக்க உருகி இனிமையான இசையாக ஓசையாக பாடலும் அவர்கள் பாடுகிறார்கள். நீ என்ன செய்கிறாய்? ஆதல் உணர்ந்தவரோடன்பு பெருத்து. அவர்களோட அன்பு உனக்கும் கூடுது, மீச்சுவல. இவை பாட அவருக்கு அன்பு பெருத்து. அடியேன் அப்படிப்பட்ட உண்மை. அடியேன் அங்கையில், அங்கையண்டா உள்ளங்கையில, மாமலர். மாமலர்ண்டா பெரிய மலர், சிறப்பான மலர். மாமனிதர்ண்டா சிறந்த மனிதர். மாமலர் கொண்டு என்கனது அல்லல் தட. என்னட்ட இருக்கிற கஷ்டம் கெடும்படியாக. இது கண்மறைஞ்சிரு கேட்க வந்தவரோ காளையார் கோயிலுக்கு இல்ல. என் கனதல்லல் கிட, கண்ணுடைய அல்லல சொல்றாரு. என் கண் என்றது எனக்கு பகிர்க்கிற அல்லல் கிட காதலுருவத்தென்று காதலுறத் தொழுவதென்று கொலோ. உண்மையிலே அன்பு உருகீது உன்னை தொழுவது என்று அடியேன். கார்வயல் சூழ், நல்ல மலநீர் சூழ்ந்த வயல், காணப்பேருரை காளையை, திருக்கானப்பேர் என்ற தலத்தில் இருக்கிற காளையை என்று சொல்லுகின்றார். நாளோ அடுத்த பாடல். நானுடை மாடனவே நன்மை தரும் பரனை நற்பதமென்றுணர்வார் சொற்பதமார் சிவனை தேனிடையின் நமுதை மற்றதனித் தெளிவை தேவர்கள் நாயகனை பூவுயர் சென்னியனை வானிடை மாமதியை மாசரு சோதியனை மாருதமும் மணலும் மண்டலமும் மாய கானிடை மானடனென்றெய்துவதென்று கொலோ கார்வயல் சூழ் காணப்பேருரை காளையே. நானுடை மாடனவே நன்மை தரும் பரனை. பரன் என்பது சிவபெருமான், அவர் நன்மை தருகின்றார்.
நான் உடை மாடெனவே. மாடு என்பதுக்கு கருத்து இருக்குது, அடிமை என்ற கருத்து இருக்குது, என்னுடைய உடைமைப்பொருள் என்ற கருத்து இருக்குது, பசு என்ற கருத்து இருக்கு, செல்வம் என்ற கருத்து இருக்குது. நானுடை மானிடவே நன்மை தரும் பெற, நான் உன்னுடைய அடிமை உன்னுடைய ஆள் என்று எனக்கு நன்மை செய்கின்ற பலனை நினைக்கிறேன். பார்ப்போம். நற்பதம் என்று உணர்வார் சொற்பதம் யார் சிவனை. நற்பதம் என்று உணர்வார், நல்ல கதி என்று உணர்வர்களுடைய சொல்லினாலே போற்றப்படுகின்ற சொற்பதம் ஆர் சிவனை. தேனிடை இன்னமுதை, தேனோக்குள்ள இருக்கிற இன்னமுது, மற்ற அதனி தெளிவை, தேனின் தெளிவண்டா அதை விட இன்னும் சிறப்பு, வடிச்செடுத்தது. தேவர்கள் நாயகனை, மாதேவன் மகாதேவன். பூவியர் சென்னியனை, பூக்கள் அணிந்திருக்கின்ற சென்னி என்பது தலையை உடையவன், அப்படி எடுக்கலாம். பூவியர் சென்னியனை என்னென்று சொன்னலாம், இந்த பூலோகத்துக்கு மேலாக அவனுடைய முடி. பாதாள மேலும் சோதி மணிமுடி சொல்லிச் சொல்லுறந்து நின்ற தொன்மை பாதம் இரண்டும் வினவில் பாதாள மேலினுக்கப்பால் என்ற மாதிரி பூவுயர் சென்னி அவருடைய முடி. அடுத்தா இந்த பூலகத்தை தாண்டி அங்கால போகுது. வானிடை மாமதியை, வானத்தில் இருக்கின்ற மதி போன்றவன். மாசரு சோதியனை, குற்றமில்லாத சோதியன். மாருதமும் காற்று, அனலும் கனல், மண்டலமுமாய, இந்த பூமண்டலம் அந்த ஒவ்வொரு உலகங்கள் அண்டங்களுமாய. காணிடை மானடன், திருக்கான பெயர்ல இருக்கிறவன் நினைக்கிறவன், அதான் காணிடை மானடன், அங்கே நடமாடுன்றவனை. என்று எய்துவதென்றுகளோ, இப்படி சொல்லி அவனை நாங்கள் எப்படி வழிபடுவது, எப்படி வழிபட வேணும்? நானுடை மாடனவே நன்மை தரும் பரனை, நற்பதமென்றுணர்வோர் சொற்பதமார் சிவனை. தேனிடை இன்னமுதை மற்ற அதனித் தெளிவை, தேவர்கள் நாயகனை, பூவுயர் சென்னியனை. வானிடை மாமதியை, மாசரு சோதியனை. மாருதமும் அனலும் மண்டலமும் மாய, காணிடை மானட நடன். என்று எய்துவதென்று கொலோ, கார்வயல் சூழ் காண பேருரை காளையை. மலைவயல்கள், மழை நீர் நிறைந்த வயல்கள் சூழ்ந்த திணுக்கான பேருரை இருக்கின்ற காளை, காளையூர் என்று பெயர். நான் உடை மாடு, நான் உடமையாக பெற்றுள்ள செல்வம் போல எனக்கு நன்மையை தருகின்ற மாடென்ற செல்வம் என்று சொன்னேன். இந்த செல்வம் போல எனக்கு அவன், அதான் போட்டியன் வாழ் முதலாகிய பொருளை. காணிடை மானடன் என்பது காட்டிலே நடனமாடுகின்றவன், சுடுகாட்டிலே. சொல்லுங்க. இல்ல பக்கத்திலே என்று சொன்னாலும் மாடு என்று சொல்வருமோ? மாடு என்றது பக்கத்திலேயும் சொல்றதும், அதன் மாட்டு என்றா அதன் பால் என்றது இலக்கணத்தில் வருவது. மாடல்ல மற்ற புற, நன்மக்கட்புற சொல்லிகளை சொல்ல, மாடல்ல மற்ற புற, இதை விட வேற செல்வம் இல்லை என்று வள்ளுவர் சொல்லுவார். அடுத்ததை பாருங்க. செற்றவர் முப்புறம் மன்றட்ட சிலை தொழிலார், சேவகம் முன்னினைவார் பாகமும் உணர்வும். குற்றமில் தன்னடியார் கூறுமிசை பரிசும் கோசியமும், மறையில் கோவணமும் மதனும். மற்றிகள் தின்புயமும் மார்விடை நீறு துதை, மாமலை மங்கையுமை சேர் சுவடும். களக்கற்றனவும் பரவி கைதுழல் என்று கொலோ, கார்வேல் சூழ்கான பேருரை காளையே. செற்றவர் முப்புறமண்டு, முப்புறத்தை அன்று எரித்தவர். அட்ட சிலை தொழிலார் சேவகமும், மேல் சிலை என்கிறது இங்க மலை, மேருமலையை வில்லாக கொண்டு அந்த முப்புறங்களையும் அளித்தார். அவருடைய அந்த செயலையும் நினைவார், இந்த செயலை நினைவர்களுடைய பாவகமும், அவருடைய பாவகமும் நெறியும் வழியும். குற்றமில் தன்னடியார் கூறுமிசை பரிசும்,
அந்த குற்றமில்லாத அடியவர்களோடுகின்ற இசை பாடல்களை தன்னுடைய பரிசாக கொண்டவரும். கோசிகமும், கோசிகம் என்று ரெண்டு பார்க்க வேணும். அறையில் கோவணமும் அதழும், அறையிலே கட்டிய கோவணமும் துண்டும். நத்திகள் தின்புயமும், அழகான திண்மையான, திண்ணாண்டது இறுக்கமான புயமும் தோள்களும். மார்பிடை நீறு துதை மாமலை மங்கையுமை சேர் சுபடம், மார்பிலே திருநீறு பூசினவர், நீரணி மேனியன், அவருடைய சுடலை பொழுது பூசி நல்ல அள்ளி பூசி இருக்கிறார். ஆனால் உமையம்மையார் பக்கத்திலே இருக்கிறார். பக்கத்தில் இருந்து அவர் அணைத்திருக்கிறார்களே, அவருடைய உமையம்மையாருடைய மார்பு இவருடைய மார்பில் இருக்கிற திருநீற்றில தன்னுடைய தடத்தை பதித்திருக்கிறது. அதான் மார்பிடை, மார்பிடையிலே நீறு தூதை மாமலை மங்கை உமை சேர் சுபடும், சுவடன்றது அடையாளம். புகழ கற்றனவும் பரவி, எல்லாத்தையும் புகழ்ந்து படித்தது எல்லாத்தையும் நாங்கள் படித்து கைதொழல் என்று கோலோ, எப்ப நான் அவரை போய் கையாலே தொழுவேன். கார்வயல் சூழ் காண பேருரை காளையே, முப்புறமெரித்தவர் மேரிமலையை வில்லாய் வளைத்தவர், அந்த நிலையையும் அவர்களுடைய செல்கின்ற நிறையையும் அவர் சொன்ன நிறையையும் அவருடைய குற்றமில்லாத அடியவர்கள் கூறுகின்ற இசை பாடல்களையும் அவருடைய அறையில கோவணம், அறையில துண்டு, தின்புயம், மார்பு, மார்புடைய திருநீறு, திருநில பூமியம்மையாருடைய முளைத்தடம், இதெல்லாம் படித்து கேட்டு இதெல்லாவற்றையும் பாடி புகழுகிறது எப்போ, கும்பிடுறது எப்போ என்று கேட்கிறார். கோசிகம் என்னது என்று பார்க்கணும், பார்ப்போம். ஐயா, நீங்க ஒரு முறை சொன்னீங்க பசுல இருந்து எடுக்கிறதுன்னு திருப்புன்கூர்ல. அது வந்து இது என்ன சொல்றது, இல்ல கோசியம் என்றது அது வந்து அபிஷேகத்துக்கு பாவிக்கிறது சொல்றேன் நான். அது சின்ன பிள்ளைகளுக்கு பாவிக்கிற மாத்திரையும் இல்லையா அது. கோரோசனை என்று சொல்றது என்ன, அது இல்ல. இதுல என்ன கோசிகம் என்றது என்ன சொல்றது, கோசிகம் என்றது தோல் என்று போட்டிருக்கு இதுல. என்ன கோசிகமும் அறையில் கோவணமும் அதழும். அப்ப அறையில் எடுக்கின்ற கோவணமும் பட்டும் தோலும். அதழ் என்றது தோல், புலி அதழ் என்று சொல்றதானே புலித்தோல், அதழ் என்றதான் தோல். கோசிகம் என்றது பட்டு, பட்டு கோசிகம் என்றது பட்டு. புலி அதழ் ஆடை என்று சொல்லி படிப்போம். அதழ் என்றா தோல். அப்ப கோவணம் இருக்குது, புலித்தோல் இருக்குது, கோசிகம் என்பது இங்க பட்டை குறிக்கிறது, பட்டு. அடுத்தது 4வது, அடுத்தது 5வது. அப்படி கொல்லையை விடக்களவும் கோல நறுஞ்சடையின் கொத்தளரும் இதழித் தொத்தும் அதனருகே முல்லை படைத்த நகை மெல்லிய வாள் ஒரு வாள் மோகம் மிகுந்திலங்கும் கூறுசை எப்பரிசும் தில்லை நகர் பொது உற்று ஆடிய சீர்நடமும் திண்மழுவும் கைமிசை கூர் எரியும் அடியார் கல்ல வடப்பரிசும் காணுவது என்றுகளோ கார் வயல் சூழ்கான பேருரை காலையே. கொல்லை விடை குலகம், விடை என்பது அவருடைய ஏறு. கொல்லை விடை குலகம் என்று சொல்றார். என்னென்று பார்க்கணும் பொருளை. என்ன பிள்ளை இது? கொல்லை விடைக்கு அழகும், கொல்லை விடைக்கு அழகும். ஓகே ஓகே. அப்ப குலகண்டது இங்க எழுத்து பிள்ளை பாத்தீங்களா? கொல்லை விடைக்கு அழகும், விடைக்கு அழகு. சிவபெருமான் விடையில வாரகன். விடை வடிவா இருக்குன்னு சொல்லல, சிவபெருமான் இருக்கிறதால விடை நலிவா இருக்கு. அதான் விடைக்கு அழகு. சொல்லை விடைக்கு அழகும் கோல நறுஞ்சடையிற் கொத்தலரும் இதழை கொத்தும்.
கோல நரஞ்சடை தனியான யுனிக் ஸ்டைல் அவற்றை ஹேர் ஸ்டைல்ல கோல நரஞ்சடை நறுமணம் வீசுகின்ற சடையிலே கொத்தலரும் இதழை கொத்தும் கொத்தாக மலரை சூடியிருக்கின்றார். அதனருகே முல்லை படைத்த நகை மெல்லியலால் ஒருபால் மோகத்து மோக மிகுத்து இலகுங் கூறுஷய பரிசம். அதுக்கு பக்கத்துல சடைக்கு பக்கத்துல முல்லை போன்ற பற்களுடைய சிரிப்பையுடைய ஒரு பெண் இருக்கிறாள். இது நான் நினைக்கிறேன் கங்கையை சொல்றார் போல இருக்கு. ஒரு பால் பக்கமண்டா மாதம் உமாதேவிய மோகத்தில இதுல முல்லை படைத்த நகை, முல்லை படைத்த நகை என்றது இதான் நித்தில நகை, உன்னித்தில நகையா முத்து போன்ற சிரிப்பு, முத்துப்பல் சிரிப்பு. இது முல்லைப்பல் சிரிப்பு, முல்லைப்பல் சிரிப்பு. அதான் முல்லை படைத்த நகை மெல்லியலால் என்பது இளம்பெண். ஒரு பால் அவள் ஒரு பக்கத்துல மோக மிகத்து இலகுங் கூறுஷய பரிசும். மோக மிகுத்து காதல் மேற்கொண்டு கூடினதனால கூறுஷய பரிசும் தன்னோட ஒரு பாதியே கொடுத்துட்டார் சிவபெருமான், ஒரு கூறு கொடுத்துட்டார் உமாதேவிய. தில்லநகர் பொதுவுற்று ஆடிய சீர் நடமு. இப்ப தைப்பூசத்துலதான் ஆடினவர் அது தில்லையில. தில்லை நகர் பொது அந்த பொன்னம்பலம் அந்த பொதுவிலே வெளியிலே ஆடிய சீர் நடமும் சிறப்பான நடனமும் திண்மளவும் திண்மையான அவருடைய மழு ஆயுதமும் கைமிசை கூரெறியும் கையிலே கூர்மையான அக்னியையும் வச்சிருக்கிறார். அடியார் கல்ல வட பரிசும், அடியார் கல்ல வட பரிசும். அது என்னன்னு பார்க்கணும். அடியவர்களுக்கு அருள் செய்கின்றார், பரிசு கொடுக்கின்றார். காணுவது என்று கோலோ கார்வயல் சூழ் காண பேருரை காலையே. முல்லை படைத்த நகை இந்த கொல்லை விடை கழகம் என்றது இவர் சொல்றார். முல்ல நிலத்துக்குரிய விடையினது அழகு. நிலத்தில கொல்லை விடை என்பது இங்க முல்லை நிலம். குறிஞ்சி மருதம் முல்லை நெய்தல் எல்லாம் இருக்கல்லோ. முல்லை என்பது காடு சார்ந்த இடம். அப்ப அந்த விடை அழகு, காட்டுல இருக்கிற மாட்டுடைய அழகு. கொல்லை விடை கழகும் கோலனருஞ்சடையில் கொத்தலரும் இதழி கொத்தும் அதனருகே முல்லை படைத்த நகை மெல்லியலால். இதழை தொத்தும், தொத்து இல்ல தொத்தும், தொத்தும். இங்க உமாதேவியாரத்தான் சொல்லுது. அதனருகே முல்லை படைத்த நகை மெல்லியலால் ஒருபால் மோக திலங்கு மிகுத்து இலகு கூறுசெய பரிசு. காதலை மிகுதியாக கொண்டு அப்பகுதியில் எல்லா தன்மைகளையும் வந்து போட்டிருக்கு. அது சின்ன சரியா பொருந்தேல. இதுல ரெண்டு விதமா எடுக்கலாம். நரஞ்சடையிற் கொத்தலரும், அங்க கொத்து இருக்குது. இதழி தொத்தும், தொத்து என்பது மாலையை சொல்லுகிறேன். தொத்து என்பது இங்க மாலையா வருகிறது. இதழ்களால் மாலை தொத்தும். அதனருகே முல்லை படைத்த நகை மெல்லியலால் ஒருபால் மோக மிகுத்திலகு கூறு செய்ய பரிசு. அதுக்கு பக்கத்திலே முல்லை சிரிப்பையுடைய உமாதேவியார் அவர் மீது காதல் மோகம் மிகுத்து அவருக்கு ஒரு பாதியையே சிவன் கொடுத்துட்டார். அந்த பரிசும் தில்லைநகர் பொதுவுற்று ஆடிய சீர் நடவும். தில்லைநகரிலே பொருந்தி பொதுவில ஆடுகிற நடனத்தையும் திண்மளவும் திண்மையான மழு ஆயுதத்தையும் கைமிசை கூரெறியும் கையிலே எரியையும் தாங்கி இருக்கிறார். அடியார் கல்ல வட பரிசும். இந்த கல்ல வடம் என்றது அடியார்கள் அவருக்கு காணிக்கையாக கொடுக்கின்ற ஆரம், வடம், மணி வடம், ரத்தினங்கள் பழித்த வடத்தை அடியார்கள் கொடுக்கின்றார்கள். பரிசின் காணுவதென்றுகளோ. கடால் இருக்கிற ஒரு பிசினஸ் மேன் இருக்கிறார் சுகுமார் என்று சிலவருக்கு தெரிஞ்சிருக்கும். அவருடைய துணைவியார் கொஞ்சம் காலத்துக்கு முந்தைய காலமானவர்.
துணைவியாருடைய தாலி கொடியை உருக்கி அதில் 108 கிராம் தங்கத்தில் இந்த மணிகள் எல்லாம் பதித்து சிவகாம சுந்தரி அம்மனுக்கு தில்லை நகரிலே ஒரு ஆரம் சாத்தி இருக்கிறார். இது நேற்று முந்தின நாள் நடந்தது. மனைவியுடைய தாலி கொடியை உருக்கி 108 கிராம் 12 13 பவுன் வரும், 9 பவுன் 12 108 9 பவுன் தாலி கொடி. அதை உருக்கி 13 பவுன் 8 கிராம் ஒரு பவுன் சிவகுமார். அப்போ 12 108 12 பவுன் 12 பவுன் 8 கிராம்ண்டா பார்க்கணும் பாருங்க. 8ண்டா 12 96 104 தான் வருமோ, அங்கே கொஞ்சம் கூட வருது அங்கே. 13 பயன்படுத்தி சிவகுமார் சரி கணக்கில் பார்த்தீங்களா? தங்கத்திலையும் கணக்கிலையும் சிவகுமார் நல்லா இருக்கு. நான் இன்றைக்கு எல்லாம் வாய்ப்பாடு பாடமாக்குறேன் ஐயா. அப்ப அப்படி கொடுக்கணும். இப்போ அதான் நான் சொல்றேன், அடியார் கல்ல வட பரிசு. அடியார்கள் கல் பதித்த வடத்தை தருகின்றார்கள். இந்த செய்தி நேற்று வந்ததான் பார்த்தேன் நான். இதுல அந்த படம் எல்லாம் போட்டிருந்தாங்க. ஒரு சிறப்பான விஷயம் தானே. இங்கே ஐயா வேலையாவை தெரியுமேல வேலை ஆமா வேல்றவன் அவரும் பஞ்சாதி என்ற தாலி கொடியை வித்து முல்லைத்தீவில போய் அந்த கஷ்டப்பட்டவர்களுக்கு எல்லாம் உதவி செய்தவர். இது நான் பாடமாக்குற வாய்ப்பாடு. அது இதுக்குத்தான் சொல்றது சிவகுமார். பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் மூடமதே சம்பிராப்தே சந்நிகிதே காலே நகி 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 டோக்ட்ரிஞ்ச கரணே நகி 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 வாய்ப்பாடு கரணே என்று சொல்லணும். கோவிந்தனை பாடுங்கள் கோவிந்தனை பாடுங்கள் பாடு மூடமனமே கோவிந்தனை பாடு. சம்பிராப்தே சந்நிகிதே காலே கடைசி காலத்துல வாசல்ல யமன் வந்து நிக்க டுக்ரின் நகி 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 டுக்ரிஞ்ச கரணி. நீ படிக்கிற இந்த இலக்கணம் இலக்கியம் கணக்கெல்லாம் உதவாஸ் அண்டு படிச்சிருக்கு. ஆனபடினால பாடமாக்குறதுக்கு வாய்ப்பாடு பாடமாக்குற வயசு இல்லை. சிவமரையா மகளவைக்கு நகை தேடி இருப்பேன், அதான் படிச்சிருக்கிறேன். அதனால எங்களுக்கு படிக்கிறதுக்கு பாடுறதுக்கு நிறைய இருக்கு. வாய்ப்பாடெல்லாம் முடிஞ்சது, இனி அது படிக்க தேவையில்லை. இங்கேயும் அந்த சீனியர் அசோசியேஷன் இருக்குது. ஏன்னா விஷயங்கள் இப்படித்தான் என்னென்று தெரியாம செய்கிறது. தையல் செய்கிறது, பூ செய்கிறது, பொன் செய்கிறது, என்ன செய்து என்ன செய்கிறது. சுவாமிக்கு ஒரு மாலை கட்ட பழகினாலே நல்ல விஷயம். என்ன கும்புற சுவாமிக்கு ஒரு மாலை கட்டுறது இங்கேயும் உதவும் அங்கேயும் உதவும். குறிக்கோள் இன்றி கட்டேனே என்று இருக்கப்படாது. இது அந்த பாட்டு. அடுத்தது தைப்பூசம் மண்டைக்கா நடராஜர் நடனம் ஐயா. தைப்பூசம் மண்டைக்கா நடராஜர். ஆமா, அன்றைக்குத்தான் நடராஜன் நடனம் செய்தது கோயில் புராணத்துல இருக்கு. சொல்லுவார் பதஞ்சலிக்கு சொல்றார், நீ அங்க போ, வியாக்கர்வாதரங்க தவம் செய்து கொண்டிருக்கிறார். நாங்க வருகின்ற தை மாசம் வியாழக்கிழமை சித்த யோகம் பூச நட்சத்திரம் கூடிய அந்த நாள்ல நண்பகல் அங்கே வந்து நடனத்தை காட்டுவோம் என்று சொல்லி இருக்கிறார். அப்ப தைப்பூசம் அம்மா தாயார் எடுத்து கொடுத்தாம், வேல் எடுத்து கொடுத்ததாம் அப்படின்னு சொல்றோம். படிங்க இந்த பாட்டு. பண்ணுதலை பயனார் பாடலும் நீடுதலும் பங்கய மாதனையார் பத்தியும் முத்தியளித்து எண்ணுதலை பெருமான் என்றெழுவாரவர்தம் மேசரவும் பிறை இறையாம் எந்தையையும் விரவி நன்னுதலை படுமார் எங்கனமென்றயலே நையுறுமென்னை மதே துய்யோ
வனம் அருளும் கண்ணுதலை கனியை காண்பதுமன்று கொலோ கார்வயல் சூழ்கான பேருரை காளையே. பண்ணுதலை பயனர் பாடலும், பண்ணோடு கூடிய பாடல், பண்ணும் பயனும் பாருங்க, பொருளும் இருக்கணும், பண்ணும் இருக்கணும் பொருளும் இருக்கணும். பண்ணுதலை பயனர் பாடலும் நேடுதலும் பங்கைய மாதனையார் பத்தியும், பங்கைய மாது அனையார் பத்தியும். பங்கைய மாது, பங்கைய மாதுன்றதாரு லட்சுமியா இருக்கணும், லட்சுமி ஓம் அங்கே லக்ஷ்மி தாமரை. நாராயண். அவங்க பக்தியும் முத்தி அளித்து எண்ணுதலை பெருமான் என்று எழுவார். பத்தியும் முத்தி அளித்து எண்ணுதலை பெருமான் என்று எழுவார். தம் ஈசரவும், ஈசரவண்டா பார்க்க இறையாம் இன்றையையும் விரவி, இறையாகி எனது தந்தையாக இறைவனையும் விரவி என்ற அவரோட புகழ்ந்து பாடி பணிந்து நன்னு தலைப்படுமாறு எங்கனமென்று, அப்படி அவரை பரவி அவரை அணுகுதல் எவ்வாறு. அயலே நையுறும் என்னை மதித்து, அயலே என்ன நான் வெளியில நின்று இப்படி நையுறும் என்னை, நையுறும் என்ற துன்பப்படுகின்றேன், நைந்து போகின்ற என்னையும் மதித்து, என்னையும் ஒரு பொருளாக மதித்து உய்யும் வனமருளும், நானும் உய்யும்படியாக அருளுகின்ற கண்ணுதலை, நெற்றிக்கடலினுடைய கடவுளை, கனியை பழத்தை காண்பதும் என்று கொலோ கார்வயல் சூழ் காண பேருரை காளையே. பாப்போம் இந்த பண்ணு. தாமரை போன்ற மலருள்ள திருமகளைப் போலும் மகளிரது யாழை முறைப்படி அமைத்தலை பயன்படச் செய்கின்ற பாடலின் சிறப்பையும், அதன் கண்ணே அவர்கள் நெடிது நிற்றலையும், அதற்கு ஏதுவாகி அவர்களது பக்தியையும், தானொருவனே வீடு பேற்றை அளித்ததால் அதனை விரும்புவோர் யாவராலும் உள்ளத்திருத்தப்படுகின்ற முதற்கடவுள் என்று தன்னை நினைந்து துயிலழுகின்ற மெய்யுணர்வுடையோர் அதன் பொருட்டு அவன் முன் வாடி நிற்கும் வாட்டத்தினையும், யாவர்க்கு உறவனாகிய என் தந்தையையும் ஒருங்கு காணுதலை பொருந்தது அவ்வாறு. சேமையில் நின்று, சேமையண்டா தூரத்தில், சேமையண்டா தூரத்தில் வெளியில நின்று வருந்துகின்ற என்னையும் பொருளாக நினைந்து ஊதி பெருமள் செய்யும் கண்ணுதற்கடவுளும் கனி போல் இருப்பவனும் ஆகிய மிக்க நீரையுடைய திருக்காணப்பெருந்த கள்ள காவன் பெறும். அதில் போங்க பண்ணு தலை பயனர் பாடலும், பண்ணுதலை பயனர் பாடலும். அதான் இதுல பண்ணுதலை பயனர் பாடணும் என்றது பண்ணோடு இசையோடு பொருளோடு பாடுகின்ற பாடலும், நீடுதலும், நீடுதலண்டா தொடர்ந்து நிலைத்திருத்தல், நிலைத்திருத்தல், ஆயுளையும் குறிக்கும், உங்களுக்கு நல்ல ஆயுளும். நீடுதலும் பங்கைய மாதனையார் பத்தியும், திருமகள் பங்கைய மாது அணையார் பத்தியும், திருமகள் போன்ற அழகு மாது அணையார், அவரை போன்ற அணையார் பத்தியும். அப்ப பாடுகின்றார்கள், பயன் தருகின்ற பாடல்களை பாடுகின்றார்கள். அதை பாடி அதை பாடுறதால அவர்கள் நீண்ட காலம் பாடுகின்றார்கள். சும்மா ஒரு காப்பு எட்டி பாடிட்டு வரையில. பண்டல பண்ணு தலைப்பயனார் பாடலின் நீடுதலும் பங்கைய மாதனையார் பத்தியும், அது பக்தியோட பாடுகிறார்கள். யாரு பாடுகிறார்கள்? பங்கைய மாது லட்சுமி போன்ற அழகான பெண்கள் பாடுகின்றார்கள். பெண்கள் அந்த நாளில் இவ்வளவு பாடியிருக்கணும் பாருங்க. நீடிது பாடுகின்றார்கள், நீண்ட நேரம் பாடுகின்றார்கள், பண்ணோடு பாடுகின்றார்கள், பயனோடு பாடுகின்றார்கள். முத்தியளித்து எண்ணுதலை பெருமான் என்று இழுவார் அர்வர்தம் ஏசரவும். விருப்பம் அன்பு, அன்பு ஏசரவன்றது விருப்பம் அன்பு. இறைவன் முத்தியளித்து எண்ணுதலை, இறைவன் முத்தி தருவான், வீடு பேறு தருவான் என்று எண்ணி எழுவார். எழுவார் என்பது துயிரெழுவார் என்று போட்டிருக்கு. தொழுதெழுவாரும் வரும். தொழுதெழுபவர்கள் தம்முடைய அன்பும்
இறையாம் எந்தையையும் இறைவனாகிய எங்கள் நீக்க எந்தையையும் விரவி பாடி பணிந்து நன்னு தலைப்படுமாறு எம்கானம் என்று அயலே நையுறும் என்னை. எப்படி அவர் அணுகுவது, எப்படி அவர்கிட்ட போறது கண்டு அயலண்டா வெளியில நின்று நைந்து போற நையுறும் என்னையும் மதித்து உய்யும் வண்ணம் அருளும் கண்ணுதலை கனியை காண்பது என்று. நல்லா இருக்கு. திருவாசகத்திலே எல்லாம் கூட பார்வையினம் விரவி நன்மை திருவம்மான திருவம்பாவ திருப்பூவல்லி என்றெல்லாம் நாங்க பாட்டு இருக்கல எல்லாம் பொம்பளை எல்லாம் பாடி. ஏசரவண்ட சொல்லு நான் நினைக்கிறேன். மாவை உரித்த ஏசரவண்ட சொல்லு கந்தன் அனுபூதியில இருக்குது நினைக்கிறேன் இல்லையா? திருவாசகத்திலே கொண்டு வரல வருது, ஏசர வருது. இதை படிப்பேன். படிங்க சோக்குமார். மாவை உரித்ததல் கொண்டு அங்கமணிந்தவனை வஞ்சர் மனத்திரையும் நெஞ்சணுகாதவனை மூவருரு தனதாம் மூல முதல் கருவை மூசிடு மால்விடையின் பாகனையாக முற பாவகமின்றி மெய்யே பற்றும் அவர் கமுதை பால் நறுனை தயிர் ஐந்தாடு பரம்பரனை காவலென கிரை என்று என்று எய்துவதென்று கொலோ கார்வயல் சோழ் காண பேருரை காளையே. மாவை உரித்து அதல் கொண்டு அங்கம் அணிந்தவனை. மா என்பது மிருகம். மக்கள் என்றால் மனிதர்கள், மாக்கள் என்றால் மிருகங்கள். இது யானை தோல் புலித்தோல் ரெண்டுக்கும் வரும். மாவை உரித்து அந்த மிருகத்தை உரித்து அதல் அதன் தோலை கொண்டு அங்கம் அணிந்தவனை. மேலே அங்கம் என்றது உடம்பு அணிந்தவனை. வஞ்சர் மனத்து இறையும் நெஞ்சு அணுகாதவனை. வஞ்சகர் நெஞ்சடையானை. அம்பால படிப்பினம். வஞ்சகர் நெஞ்சடையாளை உங்களையும் இனிப்படையா வண்ணம் பார்த்திருமே என்று இருக்கல. உடையாளை ஒல்குஜம்பட்டுடையாளை அந்த பாட்டு அபிராமி அந்தார். உடையாளை ஒல்குஜம்பட்டுடையாளை அந்த பாட்டுல வரும். வஞ்சகர் நெஞ்சு அடையாளை அந்த பாட்டு. அப்ப வஞ்சகர் மனத்து இறையன் நெஞ்சு அணுகாதவனை மூவர் உரு தனதாம் மூல முதற்கருவை. மூவர் பிரம்ம விஷ்ணு ருத்ரன் இந்த மூன்று பேருமே அவருடைய வடிவந்தான். தனதாம் இந்த மூவருக்கு மூலமான முதற்கருவும் அவன்தான். மூவர் வடிவாக இருப்பவரும் அவன்தான், மூவருக்கு மூலமாக இருப்பவரும் அவன்தான். மூல முரு தனதாம் மூல முதற்கருவை மூசிடு மால்விடையின் பாகனை. மூசுகின்ற மாடு மூசுதன்னு சொல்லுவோம். என்ன அப்படி வந்தா மூசுறது என்ன? மூசி மூசி கதைக்கிற மூச்சால. அந்த மால் விடை, அந்த விடையினுடைய விடையை கொண்டவன் விடைப்பாகன். பாகன் என்றால் அதை செலுத்துபவன். தேர்ப்பாகன் என்று சொல்லுவோம் இல்லோ. தேரை செலுத்துபவன் தேர்ப்பாகன். இது விடையை செலுத்துவனா விடைப்பாகன். மூசிடு மால் விடையின் பாகனை ஆகமுறப்பாவகமின்றி நெய்யே பற்றுபவர் கமுதை. ஆகமுறப்பாவகமின்றி மெய்யே பற்றுபவர்க்கு அமுதை. பாவகம் என்றா பாவகம் பாட்டு அது பாவனே பாவனே பாட்டு பாட்டு என்று வருதா? ஆகமுற பாவகமின்றி மெய்யே பற்றுபவர் கமுதை. எனக்கு பாவகம் என்பது பாவனை. பாவகம் இன்றி மெய்யே பற்றுபவர். பாவனையால் எல்லாமே நேரடியாக இறைவனை அனுபவித்தார். முதல் சிவோகம் பாவனை, சிவன் நான் என்கிற பாவனை. பிறகு நேரடியாக அனுபவித்தல் ஞானிகள் என்று நினைக்கிறேன். ஆகமுற பாவகமின்றி மெய்யே பற்றுமவர்க்கு அமுதை. பால் நறு நெய் தயிர் ஐந்தாடும் பரம்பரனை. பால் நயிர் தெய் ஐந்தாடுண்டா அங்க கோமயம் கோஷலம் வந்துட்டுது. பஞ்சகவியத்தினால தீர்த்தமாடுகின்ற பரம்பரனை. காவல் எனக்கு இறையே என்று எனக்கு காவலாக இருக்கிற இறையை என்று எய்துவது என்று கொலோ. எப்படி எப்போ போக போகின்றேன் கார்வயல் சூழ் காண
காளையை இதுல என்ன போட்டிருக்கு, போலியாக வந்து உண்மையாகவே தன்னுடைய மனதில் பொருந்தப்பட்டிருக்கிற பாகம் என்பது பாவனை, அதுதான் சொல்றது. பாவனை இல்லாம நேரடியாக பெற்றிருந்தது. பாவனை ஒரு பகுதி. பிறகு திரும்பி சிவஞாசித்தியெல்லாம் படிப்போம். முதல் பாவனையால தான் கும்பிடுறது, பிறகு நேரடியாக அந்த அனுபவம் பாரஸ். 8வது பாடல். தொண்டர் தனக்குளிய சோதியை வேதியனை தூயமயம் மறுபொருளா நீதியை வாகடல் நஞ்சு உண்ட தனக்கு இரவாது என்றும் இருந்தவனை ஊழி படைத்தவனோடு உள்ளறியும் உணரா அண்டனை அண்ட தமக்கு ஆகவனோர் மொழியும் ஆதியை மேதகுசி ஓதியே வானவர்தம் கண்டனை அன்போடு சென்று எய்துவது என்றுகளோ பார்வையில் பூல் காண பேருரை காலே. தொண்டர் தமக்கு எளிய சோதியை, தொண்டர்களுக்கு மிகவும் எளிமையானவன், இலகுவில அடையக்கூடியவன், அன்பர்களுக்கு எளியவன். சோதியை சோதிமயமானவன். வேதியனை வேதத்தின் முதலானவன், வேதத்தின் தோற்றுவாயிருப்பவன், வேதத்தை ஓதுபவன், வேதத்தை கற்பிப்பவன், வேத பொருளாயிருப்பவன். வேதியனை தூய மறைப்பொருளான் நீதியை, தூய்மையான அந்த வேதத்தின் பொருளாகிய நீதி அவன்தான், தர்மம். வார் கடல் நஞ்சு உண்டு அதனுக்கு இரவாது என்றும் இருந்தவனை, திருப்பாட்கள் இருக்கிற ஆலகால விடத்தை எடுத்து உண்டு அதன் உண்டதனால என்றுமே இறப்பில்லாமல், அதனால இறக்காமல் என்றும் இருந்தவனை. ஊழி படைத்தவன் உள் அரியும் உணரா அண்டனை. ஊழி படைத்தவன் பிரம்மா, படைக்கிறவன். உள் அரி, அரி என்பது விஷ்ணு. உணரா பிரம்ம விஷ்ணு உணராத அண்டனை. அண்டனண்டா உலகமயமாக நின்றவன். ஊழி படைத்தவனோடு உள் அரியும் உணராத. ஊழி படைத்தவனண்டா ஆதியில அந்த ஊழிக்காலம் முடிந்த பிறகு திருப்பி படைக்கிறது உலகத்தை, அது படமா படைக்கிறார். உள் என்றது ஒளி பொருந்திய அரி விஷ்ணுவும் உணராத அண்டனை, அண்டமயமாக நின்றவன். அண்டர் தமக்கு ஆகம நூல் மொழியும் ஆதியை. அண்டர் தமக்கு, இந்த அண்டங்கள்ல இருக்கிற மக்களுக்காக அவர்கள் நற்கதி அடைய வேண்டும் என்பதற்காக அவர் இறைவன் எங்களுக்கு நூல்கள் தந்திருக்கின்றார், ஆகம நூல்கள். ஆரணம் ஆகமங்கள் அருளினால் உருவு கொண்டு காரணல் அருளாடாகில் கதிப்பவர் இல்லையாகும். காரணம் என்பது வேதம், ஆகமங்களை இறைவன் தந்திருக்காவிட்டால் நற்கதி முத்தி பெறுபவர்கள் ஒருவரும் இல்லை. நாரணர் முதலாயுள்ள சுரர் நரர் நாகர்க்கெல்லாம், இது மனுஷருக்கு மட்டும்தான் சொன்னதுண்டு இல்லை. நாரணர் என்றா மகாவிஷ்ணு, முதலாயுள்ள சுரர் தேவர்கள், நரர் மனிதர்கள், நாகர் பாதாளோகத்தில் இருக்கிறவர்கள், நாகர்க்கெல்லாம் சீரணி குருசந்தான செய்தியும் சென்றிடாவே. இந்த குருசந்தான செய்தி இறைவன் வேத ஆகமங்களை தந்திருக்காவிட்டால் வேற வந்திருக்காது என்று சொல்ற. உலகத்தில் எல்லா சமயங்களும் சொல்லுது, தங்கட நூல்கள் இறைவன் தான் தந்தவர் என்று சொல்லுது. அவர் அப்படி தந்திருக்காவிட்டால் நற்கதி வந்திருக்காது. தான் அண்டர் தமக்கு ஆகம நூல் மொழியும் ஆதியை மேதகு சீர் ஓதியை. மேதகு என்ற வேர்ட் வந்திருக்கு, பாத்தீங்களா? பெருமை பொருந்திய. மேதகு என்று ஒருத்தர் தான் சொல்றது இழத்தவர்கள். என்ன அப்ப அவரை மட்டும்தான் மேதகு என்று சொல்ற, வேறு ஒருத்தரையும் சொல்றேன் இல்லை. இங்கதான் அடுத்த வார்த்தை காக்குறேன், சிவபெருமான் எங்க இருந்து அந்த சொல்லு வந்திருக்கணும் வருங்க. மேதகு இறைவன் மேதகு. சீரோதியை, சீரான இந்த வேதத்தை ஓதுபவன். வேதம் ஓதி வெண்ணூல் பூண்டு வெள்ளை இருது. வானவர்தம் கண்டனை, வானவர்கள் கண்டன். அன்போடு சென்று எய்துவது என்று கொலோ, நான் அன்போடு அவனை சென்று காண்பது என்று. கார்வயல் சூழ் காண பேருரை காளையை. அடுத்தது
நாதனை நாதன் என்றால் தலைவன். நாதனை நாதமிகுத்து ஓசையதானவனை ஞான விளக்கொளியாம் ஊனுயிரை பயிரை மாதனை மேதகுதன் பத்தர் மன திரையும் பற்று விடாதவனை குற்றமில் கொள்கையனை தூதனை என்றனையாள் தோழனை நாயகனை தாழ்மகர குழையும் தோடும் அணிந்த திரு காதனை நாயடியேன் எய்துவதென்று கோலோ கார்வயல் சூழ் காண பேருரை காளையே. நாதன் நமச்சிவாய வாழ்க, நாதண்டால் வாழ்க. நாத தத்துவத்துக்கு அதிபதி நாதனை நாதமிகுத்து ஓசையதானவனை, அந்த நாதத்திலிருந்து எழுந்த ஓசையானவனை, ஞான விளக்கு ஒளியாம் ஞான விளக்கு ஒளியாயிருப்பவனை, ஊன் உயிரை இந்த உடம்பில ஊனுக்கு உயிராயிருப்பவனை, பயிரை பயிராயிருப்பவனை, மாதனை மேதகுதன் பத்தர் மனத்து இறையும் பற்று விடாதவனை, மேன்மையான பக்தர்கள் மனத்திலே உரைகின்ற பற்றை விடாதவனை, குற்றமில் கொள்கையனை குற்றமில்லாத கொள்கையுடையவனை, தூதனை தூதாயிருப்பவனை, எந்தனையாள் தோழனை எந்தனை ஆள் தோழனை, என்னை ஆட்கொண்ட தோழனை, என்னுடைய ஃப்ரெண்ட் அவர். எந்தனை என்தனையாள் என்றது என்தனை ஆள் ஆட்கொண்ட தோழனை, நாயகனை என்ற தலைவன். தோழன் தான் அவன் தான் தலைவன். தாழ் மகர குளையன் தோடு மணிந்த திருக்காதனை, தாள் என்றா தொங்குகின்ற மகர குளையும், மகரம் என்றது இந்த மீன் வடிவான குளை, வலது பக்கத்துல அந்த மீன் வடிவான அந்த குளை காதணி, இடது பக்கத்துல தோடும் அணிந்த திருக்காதும், நாயடியேன் நாயான் ஆகிய நான் அடியேன் என்று எய்துவது என்று கொலோ கார்வயல் சூழ் காண பேருரை காளையே. திருக்கான பேர் என்ற கோயிலே கிழத்தில் எழுந்திருக்கின்ற காளையா போன்ற சிவபெருமானே என்று சொல்லி என்ன வரும் சொல்லு வரும் நாய் என்பது அவ்வளவு கீழ்மையானவன் என்றதை காட்டுகின்றது. அந்த நாளையில நாயை கீழ்மையா சொல்றதுக்கு ரீசன் நாய் சுத்தி சுத்தி நிற்கும். அதுல ஒன்று சொல்றது, நாயை அந்த நாளையில் ஒரு தினம் வீட்டுக்கு அவரையில, இப்ப அப்படி இல்லை. நாயை வீட்டுக்கு அவரையில நாயை கொஞ்சம் தள்ளித்தான் வச்சிருக்கிறது. நாய் ஊத்த வழிய தெரியும். அந்த நாள்ல மெலசலா கூடங்கள் இல்லத்தானே. இப்ப இந்த நாய் போய் ஆக்கள் மெலங்களை கிடக்கிறத மெலத்தையும் சாப்பிட்டு வரும். அது ஒரு காரணம். அடுத்தது நாய் வந்துதான் ஒரு பிருகம் கக்கி போட்டு சாப்பிடும் கக்கினது. அது இந்த பழக்கங்கள் இருக்கிறதுனால நாயை ஒருவரும் பெரிதாக மதிப்பதில்லை. அதனால தன்னை எளிமையாக வைத்து வீட்டுக்கே போடுறதில்லை. அப்ப அதற்காக நாய் என்றதை எளிமையாக சொன்னதுக்கு அதுதான் ஒரு காரணம். ஆனா அதுல இன்னொரு காரணம் இருக்கு. நாய் தன்னுடைய எசமான் எந்த மாறு வேடத்துல கண்டாலும் பிடிச்சிடும். எந்த வேடத்துல வந்தாலும் நாய் பிடிக்கும். அப்ப நாய்க்கடைப்பட்ட நாயனண்டா கூட தன் எசமான பிடிச்சிடும். எந்த வேடத்துல வந்தாலும் நீங்க உன்னனான் இன்னும் காணாம கண்டுகொள்ளாம இருக்கிற, நீ எங்கும் இருக்கிற. அதான் நாயிற்கடைப்பட்ட நாயன்ன்றது. நாயை விட கேவலமானவன் நான். கூட தன் எசமான தெரியும் எந்த இதுல வந்தாலும். எனக்கு அது கூட தெரியுதில்லை. ரெண்டு தான் எடுக்கப்படும். ஏன் நாய் என்று சொல்றது, ஏன் நாயில் கடைப்பட்ட நாயன் என்று சொல்றது. அதுக்காக நாயை இழிவுபடுத்தக்கூடாது. அது மிகவும் மதிக்கப்படுகின்ற மிருகம், மனிதனுக்கு தோழனான மிருகம். இன்றைக்கு நாயெல்லாம் வீட்டுக்கு தான் இருக்குது. அது அன்றைய சூழ்நிலையில அப்படி சொன்னேன். அப்படிப்பட்ட நாய்கள் இன்னும் இருக்குத்தானே என்ன. சரி, அடுத்த இந்த பாடம் படசி திறவான பாடம். நமுதை கார்வயல் சூழ்கான பேருரை காளையை பொன் சீருரை தன் தமிழால் உன்னிமனத்தையரா உள்ளுருகிப்ப
பெறவும் ஒன்பொழில் நாவலர் கோணாகிய ஆரூரன் பண்ணும் இசை கிளவி பக்தியை பாடவல்லார் பத்தர் குணத்தினராய் எத்திசையும் புகழ மன்னி இருப்பவர்கள் வானின் இழிந்திடினும் மண்டல நாயகராய் வாழ்வது நிச்சயமே. கண்ணல் என்றது கருப்பஞ்சாறு. கண்ணலை இன்னமுதை இனிமையான அமுது. கார்வயல் சூழ் காண பேருரை காளையை மலநீர் சூழ் நிறைந்திருக்கின்ற வயல்கள் சூழ்ந்த திருக்கான போரிலே இறைகின்ற காளையை போன்ற சிவபெருமானை உன் சீருரை தன் தமிழால் உண்ணி ஒளி பொருந்திய சீர் பொருந்திய தன்மையான குளிர்ச்சியான தமிழினால முயற்சி செய்து உண்ணி மனத்து அயரா உள்ளுருகி பயரு மனத்திலே ஓயாமல் உள்ளுகார் உள்ளிருக்கும் என்ன உள்குவார் உள்ளிருக்கும் என்று சொல்றதானே அப்படி உள்ளு உருக்கி பரவும் ஒன் பொழில் ஒளி பொருந்திய பொழில்கள் சூழ்ந்த நாவலர் கோனாகிய ஆரூரன் திருநாவலூர் என்ற ஊருக்கு அரசனாகிய திருவாரூரன் சுந்தர தன்னைத்தான் சொல்றார். பெண்ணும் இசை கிளவி பெண்ணும் நான் இழைக்கின்ற பெண்ணவேலு என்று சொல்ற இழைக்கின்ற இசை கிளவி 10 இவை பாடவல்லார். இந்த இசை பாடல்கள் 10னையும் பாடவல்லவர்கள் பத்தர் குணத்தினராய் பக்தர்களுக்குரிய அகத்து இலக்கணங்கள் 10 புறத்திலக்கணங்கள் 10. புறத்திலக்கணங்கள் திருநீறு பூஜுதல் உருத்திராட்சம் அணிதல் சிவசோத்திரம் படித்தல் சிவநாமம் சொல்லல் அனுஷ்டானம் செய்தல் மந்திர ஜபம் செய்தல் திருக்கோயில் வழிபாடு தொண்டு செய்தல் அடியவர்களுக்கு தொண்டு செய்தல் அடியவரோடு அல்லாது மற்றவரோடு உண்ணாமை. இது வெளியில உள்ளுக்கண்டால் மேனி வியர்த்தல் மெய் சிலிர்த்தல் மயிர்கூச்செறிதல் உடல் நடுங்குதல் தழுதழுத்தல் கண்ணீர் சொரிதல் மயங்குதல் அலறுதல் ஆடுதல் பாடுதல் அகத்திலக்கணங்கள் 10. அதான் 10 ஈசன் பலவடியீர் பாங்குடையீர் என்று சொன்னார். இந்த குணங்கள் எல்லாம் வந்துடுமா இதை படிக்க 10 இவை பாடவல்லார் பத்தர் குணத்தினராய் எத்திசையும் புகழ மன்னி இருப்பவர்கள். எல்லா திசைகளிலும் புகழும்படியாக மிகவும் சிறப்பாக இங்கே வாழுவார்கள். வானின் இழிந்திடினும் அவர்கள் இந்த உலக வாழ்க்கையை விட்டு வானுலகம் புகுந்த போதும் அங்க போனாலும் மண்டல நாயகராய் வாழ்வது நிச்சயமே. அங்கேயும் போய்க்க சும்மா இருக்கிற அந்தந்த மண்டலங்களுக்கு அதிபதியாக இறைவனுடைய அதிகார முத்தர்களாக இருந்து அங்கால உய்வார்கள் என்று சுந்தரமூர்த்தி நாயனர் அழகாக சொல்லி முடிக்கின்றார். சுபம் வான்மைகள் வளாது வேகவலி வளஞ்சுரக்க மன்னன் கோன் மறையரது தேக குறைவிலாது வீர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நட்டவம் வேள்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்கு ஊடகமெல்லாம் அரகர நம பார்வதி பதையே அரகர நம பார்வதி பதையே அரகர நம பார்வதி பதையே. கண்ணாருடைய சிவனே போற்றி. சிற்றபேசா சிவசிதம்பரம் திருச்சிற்றம்பலம். நன்றி 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 நன்றி. நாளைக்கு சற்சங்கத்துல சந்திப்போம். சிவா நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் 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 வணக்கம். நல்லா இருக்குது பொருளோட பாக்கிக்குள்ள என்ன